சிசுபாலனை ஏந்தியவரே எங்களின் அந்தோணியாரே. செய்து அனைத்து இறைமக்களும் கேட்கின்றோம். இப்பொழுது புதியதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய கொடிமரத்தை அர்ச்சித்து நம்முடைய பங்கிற்கு அர்ப்பணம் செய்யப்படும். அதன் பிறகு அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய கொடியானது மந்திரிக்கப்படும். அதன் பிறகு புதிய கொடிமரத்திலே அந்தோணியாரின் கொடியேற்றம் நடைபெறும். எனவே இந்த கால அட்டவணையை பின்பற்றி அனைத்து இறைமக்களும் பக்தி பரவசத்தோடு இந்த கொடி மர மந்திரிப்பு கொடியேற்ற நிகழ்விலும் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது புதிய கொடிமரமானது மந்திரித்து அர்ச்சிக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரே, உமக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த புதிய கொடிமரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலாம். இந்த புதிய கொடிமரம் இங்கே அமைவதற்கு உதவி செய்த ஊர் பெரியவர்கள் நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். அவர்கள் தங்களுடைய தாராள மனப்பான்மையை பயன்படுத்தி அந்தோணியாருக்கு தங்களுடைய புகழஞ்சலியையும் நன்றி உணர்வையும் சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களுடைய பங்களிப்பை பங்கேற்பின் வழியாக கொடுத்து புதிய கொடிமரத்தை அமைத்து அந்தோணியாருக்கு தங்களுடைய நன்றி உணர்வை இப்பொழுது செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்திலே ஆலய வளாகத்திலே அந்தோணியாருக்காக அர்ப்பணிக்கப்படுகின்ற இந்த புதிய கொடிமரத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தியறலாம். இது இருக்கின்ற இடத்திலே உமது இறையாற்றல் செயல்படுவதாக. புனித அந்தோணியாரின் பரிந்துரையும் ஆசீரும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதாக. கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அனைத்து மக்களுக்குரிய வாழ்வையும் நல்வாழ்வாக மாற்றியது போல இந்த கொடிமரத்தின் வழியாக இந்த ஊருக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நல் பயனை கொடுக்க அருள் புரிய மன்றாடுகின்றோம். இவ்வேளையிலே இந்த கொடிமரம் இங்கே உருவாக உதவி செய்த அனைத்து நன்கொடியாளர்களையும் ஊர் பெரியவர்களையும் ஊர் மக்களையும் இறை மக்களையும் பெருமக்களையும் பொதுமக்களையும் சிறப்பாக ஆசீர்வதிக்கலாம். அவர்கள் வழியாக உமது மகிமையும் பெருமையும் மற்ற மக்களுக்கெல்லாம் பறைசாற்றப்பட அந்தோணியார் வழியாக ஆண்டவர் ஆசீர் எங்களுக்கு நிறைய பொழிய அருள் புரிய மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது கொடிமரத்தினுடைய பலகையானது கொஞ்சம் இப்பொழுது கொடிமரத்தினுடைய அந்த திரையானது திறக்கப்படுகின்றது. இதை திறக்கின்ற பொழுது நாம் அனைவரும் அந்தோணியாருக்கு நம்முடைய புகழஞ்சலியையும் நன்றியுடனும் சிறப்பாக செலுத்துவோம். புதிய கொடியானது மந்திரிக்கப்படுகிறது. அன்பே உருவான இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வள வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று அந்தோணியார் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் சிறப்பாக நன்றி கூறும் விதமாக அவருடைய திருவுருவம் தாங்கிய இந்த கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இந்த புதிய கொடிமரத்திலே ஏற்றுகின்றோம். இந்த புதிய கொடிமரத்திலே அந்தோணியாரின் திருக்குடியானது ஏற்றப்படுவது போல எங்களுடைய எண்ணங்களும் ஏற்றப்படுக
எங்களுடைய எண்ணங்கள் சிறப்பான செயல்பாடுகளாக அமைய அருள் புரியும். அவர் வழியாக எங்களுடைய ஊரிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் அன்பும் அரவணைப்பும் உறவும் ஒன்றிப்பும் சிறப்பாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்து வழியாக எம்மை கஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புனித அந்தோனியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த கொடியினையும் இங்கே